உங்களுக்கு வந்து நீங்க வந்து சரி ஓகே நான் வந்து ஒரு சாட்டா பண்ணுவேன் அப்படின்னா வெரி மிஸ்டீரியஸ் சொல்லிடுறோம். அப்படின்னு சொல்லும் போது வெரி ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உன்னோட டெலிவரி நீங்க வந்து ரொம்ப சாட் பண்றோம் அப்படின்னா அது இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ண மாட்டாங்க. ஓகே ஸோ இதே மாதிரி டெஸ்ட்லாம் வந்து ஒரு இதுல வந்து நிறைய நீங்க வந்து சினர்ஜி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் சார் கேள்வி அதாவது நீங்க உங்களுக்கு உண்மையா இருந்து நீங்க எக்ஸாம் எழுதுங்க. அங்க வந்து நாலேஜா டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பிஹேவியர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆமானா ஆமா. ஒரே கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஹானஸ்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா உங்களோட ஹானஸ்டி எப்படி இருக்குன்னு உங்க நண்பர்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க. நான் ஹானஸ்டா இருக்கேன். உங்க நண்பர்கள் வந்து நீங்க எவ்வளவு ஹானஸ்டா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் நண்பர்கள் வந்து நீங்க வந்து இஸ் நாட் 100% ஹானஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பதில் தரும். உங்களோட அசஸ்மெண்ட் வந்து தப்பா இருந்தாலும் ஓகே ஸோ இதே மாதிரி நிறைய டெஸ்ட் வச்சுப்பாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட். ஓகே ஸோ இது எல்லாமே என்னென்ன டெஸ்ட் பண்ணி இப்பவே கொஞ்சம் விவரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க இன்டர்நெட்ல போனீங்கன்னா சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டை எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போ நான் இங்க மட்டும் இல்லை நீங்க வந்து அந்த காலேஜ்ல வந்து பேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வரட்டு இல்ல உங்களோட அந்த சினர்ஜி எக்ஸாம் வரட்டு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க வந்து அதையும் சேர்த்து ஓகே ஓகே கேர்ள் இங்க வந்து யாரு கேர்ள் இருக்கிறாங்க நீங்க கேர்ளா இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 100% வேலை. எங்க காலேஜ்ல வந்து பிஎஸ்சி ஆர்டிகல் சயின்ஸ் சென்னை கேம்பஸ்ல வந்து 4 கேர் இருக்கிறாங்க தேர்ட் இயர். செகண்ட் இயர்ல வந்து 9. தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்லயும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் வெரி ஹை. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து தேர்ட் இயர் எல்லாமே பிளேஸ், செகண்ட் இயர்ல எல்லாமே பிளேஸ். டிஎன்எஸ்ல வந்து எல்லா கேர்ள்ஸும் நாட் பிளேஸ். 2 மாசம் இருக்கு அவங்களுக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சு. அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க 2,75,000. அவங்களுக்கு வந்து அவங்க கம்பெனில இருந்து அவங்க ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துட்டு அடிஷனல் பணம் கொடுத்தாச்சு. 4 லட்சம் வரைக்கும் எடுத்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் கேர்ள்ஸ். ஓகே கேர்ள்ஸ்ல வந்து ஒரு 5 அரியர் 10 அரியர் வச்ச கேர்ள்ஸ் இருக்காங்க. ரெடி பிளேஸ் மாஸ் டாப் கிளாஸ் கம்பெனி. போய் இது வந்து நான் ஏன் கேர்ள் இல்ல சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா they wanted to make it equal. ஸ்டேட் வந்து 2026 இதுல வந்து 50% பாய்ஸ் 50% கேர்ள்ஸ் கப்பல்ல வேலை. ஓகே மார்க்ஸ்க்கு அதே ஒரு கான்செப்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க. கேர் கரெக்டா இருந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா பிளேஸ்மெண்ட்டும் உறுதி, அவங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு அதுவும் உறுதி, திரும்ப கிடைச்சிடும். அதுவும் இல்லாம அடிஷனலாவும் பணம் கிடைக்கும் கப்பல்ல ஜாயின் பண்றது முக்கியம். ஓகே இது வந்து ப்ரொமோஷன்ஸ். இது இல்லாம ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்றேன். யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்க, எந்தெந்த கவர்மெண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த அளவுக்கு பண்ணாம நான் சொல்ல முடியாது. ஆனா ரிசர்வேஷன் அண்ட் இன்சென்டிவ்ஸ் இன் அட்மிஷன்ஸ் ஓகே ஷெட்யூல் காஸ்ட் இது set common entrance test syllabus clear physics chemistry mathematics aptitude general knowledge and english ரொம்ப டஃபா இருக்காது. 11th 12th நீங்க என்ன படிச்சீங்களோ அதுதான். ஆப்டிடியூட் வந்து வெரி காமன். அது வந்து நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் பண்ணலாம். நீங்க வந்து ஜிஇ எக்ஸாமோ இல்லைன்னா நீட்டோ அப்படி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 11th 12th தான் இருக்கும். ஓகே நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கணும்னா நல்லா படிங்க. எவ்வளவு வீக்கா நல்லா பண்ண வேண்டியது. ஓகே அதே மாதிரி வந்து கோர்சஸ் நீங்க கப்பல்ல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா பிடெக் மெரின் இன்ஜினியரிங் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ் மூணாவது கேட்கணும். இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நீங்க நேவல் ஆர்கிடெக்சர் ஓஷன் இன்ஜினியரிங்க்கும் அப்ளை இதே சிஇடி தான். இது தெரிஞ்சோ தெரியுங்களோ ஓஷன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கப்பல் சம்பந்தமான வேலை கிடையாது. ஓகே ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருந்துருங்க. நீங்க கப்பல் தான் போகணும் அப்படின்னாச்சுன்னா நாட்டிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் தான். இதே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க எங்க போகணும், நீங்க ஓஷன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா தென் அது வந்து ஷிப் பில்டிங் சம்பந்தமா உள்ள ஒரு கோர்ஸ் கப்பலுக்கு போகணும். அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி பிபிஏக்கு வந்து உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் கிடையாது, வேற என்ட்ரன்ஸ். சப்போஸ் நீங்க பிபிஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா
அது சிஇபிடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் ஏற்கனவே காமனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நடக்கிற ஒரு யூனிவர்சிட்டி இது இருந்ததுன்னா கூட நீங்க இங்க வரலாம். அப்படி இல்லைன்னா எங்க தனிப்பட்ட முறையில் நடத்துவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா நம்ம ஏரியாவில் திருநெல்வேலியில இருக்குது. அந்த லிஸ்ட் இருக்குது as on 6/6/24. 11 AM to 2 PM in the following cities of the cities. Nearest is திருநெல்வேலி. ஓகே, நீங்க அப்படி திருநெல்வேலியை செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மதுரையும் இருக்கும், கோயம்புத்தூரும் இருக்கும். அது சப்போஸ் இடம் இல்லை அப்படின்னா செலக்ட் ஆனது சிட்டி